அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் 5வது சங்கீதத்தை கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தாவே, அது 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அருமையான வசனங்க, அதில் வித்தியாசமே இல்லை. அப்போ என்ன நடக்கும்னு சொல்றார் தெரியுமா? 8ஆம் வசனத்தில், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி உமக்கு முன்பாக என்னுடைய வழியை ஆண்டவரே செவ்வைப்படுத்தும். காலையில் எழுந்த உடனே உங்களுடைய பழக்கம் என்ன? நிறைய பேர் முதல்ல ஒரு கப் காஃபி குடிக்கிறதா இருந்தால். இன்னும் சிலர் காஃபியை கையில் வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பரை எடுத்து இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்கிறது, அதுக்கு பிறகு தான் எதையும் செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே, ஏன் படுக்கையில் இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டு நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே அவருடைய வசனத்தை வாசித்து, சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, காலையிலே என் சத்தத்தை கேட்டறிடும், அவரிடத்துல ஜெபம் பண்ணணும். சங்கீதக்காரனுடைய அனுபவம் இதுங்க. காலையிலே அவர் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஆமாம், ஏன்னா அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. சில வேளைகளில் சில பிரச்சனைகள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு பக்தர் சொல்கிறாரு, ரொம்ப பிரச்சனையாகி போச்சா, கூட கொஞ்ச நேரம் நீ ஜெபம் பண்ணணும். நாம் பிரச்சனையாக இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியலன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. காலையிலே நம்ம அந்த நாளை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து விட வேண்டும். அதனால தான் ஒரு அருமையான வாலிபன் கட்டிலிருந்து கீழே இறங்கும் முன்னாலே ஜெபம் பண்ணிடுவானாம். எப்படி ஜெபம் பண்ணுவானா? ஆண்டவரே, இந்த கட்டிலின் மீது இருப்பதெல்லாம் உமக்கே சொந்தம். ஆகா, என்ன அருமையான ஜெபம்! ஏன் கட்டில் மேலே யார் இருக்கா? இவன் தானே இருக்கா. அதனால் இவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடுகிறான். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே இதை தினமும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த சங்கீதத்தின் மூலம் சொல்லுகிறார். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுலடியார் ரோமர் 12வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்து நடவாமல் உங்களை ஆண்டவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள். அப்படி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை அன்றைக்கு முழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமா இல்லை, ஆண்டவர் அற்புதமாய் நம்மை வழி நடத்துவது ரொம்ப அவசியங்க. என்ன மாதிரி நடக்கணும்னே நமக்கு தெரியலையே. பெரிய போராட்டம். முதல்ல ஒரு காட்டில் போய் மாட்டிக்கிட்டோன்னா லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, நேரே போகணுமா, ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் இந்த உலகத்திலே உள்ள பலவிதமான பாடுகள், குழப்பங்களின் நடுவில் நம்மை தெளிவாக வழிநடத்துவது ஆண்டவர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. ஆகையினாலே அவர் நம்மை வழிநடத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய நாளை தொடங்க வேண்டும். நாளைக்கே அப்படியே ஆரம்பிச்சிருங்க. எப்படி? நீங்கள் காலையிலே எழுந்து ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து வேதத்தை வாசித்து தியானித்து நீங்கள் அவரோட பேசுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடப்பீர்கள். அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு. ஆகினாலே அதை மனதிலே கொண்டு காலையில் இருந்துடும், அவரிடத்துல வரணும். ஒரு பக்தன் எனக்கு சொன்னார், அதை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்கள். 6 மணிக்கு காலையிலே எழும்பாதவன் ஒரு விசுவாசி அல்லன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி எல்லாம் 7 மணி 8 மணி கிடந்து குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. காலையிலே எழும்பிடணுங்க. எதுக்கு? அப்போ தான் மற்றவங்க நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியும். பலவிதமான வேலைகள் நம்மை நெருக்கும் முன்னதாக ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து தியானித்து அவரிடத்திலே நாம் செபிக்க வேண்டும். நம்முடைய பாதையை செவ்வை பண்ணி நம்மை வழிநடத்தும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு வரும். அதை மனதிலே கொள்ளுவோமா?
அதுதான் சங்கீதக்காரனின் அனுபவம். அதை இந்த சங்கீதத்திலே அழகாக சொல்லுகிறார். அந்த எண்ணத்திலே நாம் நிச்சயமாக சந்தோஷமாய் இருக்க முடியும். அவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின் அடிப்படையிலே அதிகாலையிலே நாங்கள் எழுந்திருந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து உம்முடைய வசனத்தை வாசித்து தியானித்து உமக்கு எங்களை அர்ப்பணித்து சந்தோஷமாய் வழிநடத்தப்பட கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.